ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்க்யூ கால் ஒன்று வந்திருந்தது. ஓட்டுக்குள்ளே பாம்பு இருக்குது அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. நானும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். ஸ்பாட்டுக்கு போனால் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டுக்குள்ளே தான் போச்சுன்னு சொன்னாங்க. பெரிய பாம்பு இருக்குன்னு சொன்னாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா அந்த ஓடு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு வழியாக அந்த பாம்பை கண்டுபிடிச்சோம். இது என்ன பாம்புனா இந்தியன் ஸ்பெல்டிகட் கோப்ரா. தமிழில் பார்த்தீங்கன்னா நல்ல பாம்புன்னு சொல்லுவாங்க, நாகப்பாம்புன்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல கோதுமை நாகம், கருநாகம் இப்படி எக்கச்சக்க பேர் சொல்லுவாங்க. காமனாக வந்து நாகப்பாம்பு. இது பார்த்தீங்கன்னா வெனமஸ் ஸ்னேக்ஸ். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டுக்குள்ளே இருந்த பாம்பை சேஃபாக ரெஸ்க்யூ பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஏற்ற இடத்துல ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இந்த செங்கல் வேஸ்டேஜ் இந்த மாதிரி செங்கலுங்க அப்புறம் அந்த ஓடுங்க இதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணாமல் அது அப்படியே நீங்கள் வச்சுட்டு இருந்தால் அதுக்குள்ளே வந்து பாம்பு வந்து தங்கிடும். தட்ஸ் அது மாதிரிலாம் இருந்தால் கிளியர் பண்ணிடுங்க. ரொம்ப நாள் வந்து அதெல்லாம் போட்டு வைக்காதீங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த பாம்பை எடுத்துகிட்டு போய்ட்டு அதுக்கேற்ற இடத்துல ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி வேஸ்ட் திங்ஸு இந்த மாதிரி வேஸ்ட்டு செங்கலுங்க இந்த ஓடுங்க இதெல்லாம் இருந்தால் கிளியர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்தால் அதுக்குள்ளே வந்து பாம்புங்க வந்து சில்னஸ்லாம் இருக்கும். அதுக்கு வந்து சின்ன சின்ன கேப் இருக்கிறதால வந்து தங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்க்யூ பண்ணியிருக்கேன் இந்த மாதிரிலாம்.